ரப்பை நினைத்து வாழ்கிறார்கள், தனது ரப்புக்காக செய்கிறார்கள். நீங்க கோடி கணக்கில் ஒரு ஆளு கொண்டு கொடுப்பீங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு அவரே உங்களுக்கு எதிரியா வந்து இதெல்லாம் ஒரு மனுஷனாண்டு காரி துப்பிட்டு போற நேரம் உங்களுக்கு இஹ்லாஸ் இல்லண்டா நீங்க எப்படி நொந்து போய் உள்ளத்தின் அளவில் எப்படி காயப்படுவீங்க தெரியுமா? இவனுக்கு போய் கொடுத்தன, இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படி அதை நினைச்சே நீங்க அப்படி உங்களோட உள்ளத்தை சீரழிச்சிருவீங்க. ஆனா இஹ்லாஸ் என்று ஒன்று இருக்கிறது முஃமின்களுக்கு. நான் உனக்காக செய்யவில்லை, என்ற ரப்புக்காக செஞ்சேன், என்ற ரப்பு கூலி தருவான். நீ ஏசினாலும் சரி பேசினாலும் சரி, நாங்க உங்கள்கிட்ட நன்மையோ அல்லது பிரதிபாரத்தை எதிர்பார்க்கல. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்க கொடுத்தது அல்லாஹ்வுடைய முகத்துக்காக. நீ எதை வேண்டாலும் சொல்லு, கொடுத்ததோட முடிஞ்சுது. அதுக்கு பிறகு நீ என்னப்பா சிரிக்கணும், எனக்கு எழுதி 2 மரியாதை செலுத்தணும், குடும்ப கூட 2வது விஷயம். அதே மாதிரி சலான் சொல்லணும், அதே மாதிரி என்ன கண்டா நீ முக்கியத்துவப்படுத்தணும், சபைகளை முன்னுக்கு கொண்டு வரணும், அதே மாதிரி என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடணும், உங்களோட விசேஷத்துக்கு கூப்பிடணும். இதை நான் எதிர்பார்க்க மாட்டேன். கொடுத்தனா முடிஞ்சு, அதோட சப்ஜெக்ட் முடியும். அல்லாஹ்ட்ட தான் கூலி, உன்னிட்ட நான் கூலி எதிர்பார்க்கல, எதையுமே எதிர்பார்க்கல. அல்லாஹ் எனக்கு கூலி தருவான். இப்படி இருக்கிற எண்ணத்தால தான் இன்று முஃமின்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகாம நிம்மதியோட வாழ்றாங்க. ஆனா இன்றைக்கு பெரும்பாலான வேறு மதத்துல உள்ளவர்கள் கொடுப்பாங்க, பாராட்ட எதிர்பார்ப்பாங்க. 4 கைதட்டு கிடைக்கலன்னா, என்னப்பா நான் கொடுத்தேன் கைதட்ட இல்ல, என்னப்பா 4 பேர் என்ன புகழ்ந்து பேச இல்ல, அதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. நாங்க புகழ்ந்து பேசுறீங்களா, அதிகமா புகழாதீங்க, இந்த இஹ்லாஸ் பாதிக்கும்னு சொல்ற அளவு இருக்கணும். அதான் நல்ல ஒரு அடையாளம். அப்ப நீங்க அதிகமா என்ன புகழ வேணாம், அல்லாஹ் போதுமானவன் அப்படி சொல்ற எத்தனை பேரை பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ் இஹ்லாஸோட இருக்கக்கூடியவங்க, ஏன்னா அதிகமா புகழாதீங்க. ஆனா வேறு மதத்தில் உள்ளவர்கள் அதை எதிர்பார்ப்பார்கள். அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அல்லது இஹ்லாஸ் இல்லாதவர்கள் இன்னும் கொஞ்சம் போலுங்க, எல்லாத்தையும் சேர்த்து போலுங்க, அவர்கிட்ட இருக்காது ஆனா போலுவார், போல அவங்க என்ன செய்வாங்க, இன்னும் அதை எதிர்பார்ப்பாங்க. ஆனா முஃமின்களை பொறுத்தவரையில் கால் கட்டுக்கிற அளவுக்கு தொழுதாலும் அவங்கள போல்றதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பாத்தீங்களா அப்படி தொழுக இல்ல, இந்த கூலி அல்லாஹ் தருவான், நீங்க சும்மா போல்ந்து என்ன நன்மையை பாழாக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்க, கால் கடுக்கிற அளவு தொழுறாங்க. ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, கஃபரல்லாஹு லக மா தகத்தம் மின் தம்பிக மா தஅഖர், கால் வீங்கிற அளவுக்கு தொழுறீங்களே, ஹத்தா தஃபத்தரத் கதமா, கால் வீங்கிற அளவு தொழுதாங்க. கஃபரல்லாஹு லக மா தகத்தம் மின் தம்பிக மா தஅഖர், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்வோட முன் பாவத்தை பின் பாவத்தை மன்னிச்சிருக்கிறான், இவ்வளவு தொழுறீங்களே. அப்ப ரசூல் என்ன சொல்லிக்கணும், பாத்தீங்களா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு நான் தொழுறேன், நான் எவ்வளவு பெரிய அப்படின்னு சொன்னாங்க. அஃபலா அகுன அப்தன் ஷக்கூரா, இது போதாது, குறைஞ்சது ஆக குறைஞ்சது ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் மௌத்தான அதுதான் எதிர்பார்க்கிறேன். எவ்வளோ செஞ்சு போட்டு பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம், அதாவது அல்லாஹ் இவ்வளோ தந்திருக்கிறானே அதற்கெல்லாம் நன்றி செலுத்தின ஒரு ஆக குறைஞ்ச அளவுல உள்ள ஒரு அடியானாக, அபுதன் ஷக்கூரா, நபின்னு கூட சொல்லல, ரசூல்னு கூட சொல்லல, அஃபலாக்குன் அபுதன் ஷக்கூரா, ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா, அப்படி இருக்கக்கூடாது, அதைத்தான் ஆசை வைக்கிறேன்னு சொன்னாங்கண்டா. ரசூல்லாவை போல வேறு ஒரு மனிதர் இருந்து, அவருக்கென்று கோடிக்கணக்கான மக்கள் அவரை சார்ந்து அவரை சூழ இருந்து, அவருடைய அந்த சுன்னாவை அச்சொட்டாக அணுவா பின்பற்றுகிற மனிதர்கள் இருந்தால், இன்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இஹ்லாஸோட மக்களோட அபுதாக ஒரு அடிமையாக இருந்து மக்களா வாழ இல்லைன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் என்ற எண்ணம் இல்லாம வேறு ஒருவராக இருந்திருந்தால் என்ன நிலையாக மாறி இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுதாக இருப்பதில் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஒரு அடிமையாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அடியானாக இருப்பதை விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை அதைத்தான் சொல்லுகிறது. நீ எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், ரப்பு என்னுடைய ரப்பு, அவனை நான் சந்திக்க வேண்டும், என்னுடைய ரப்பிடம் நான் பேச வேண்டும், என்னுடைய ரப்புக்கு முன்னால் என்னுடைய தலையை நான் சாய்க்க வேண்டும், என்னுடைய ரப்புடைய அந்த சன்னிதானத்தில் வந்து அவனோடு உரையாட வேண்டும், அவனது வீட்டில் இருந்து அவனோடு பேச வேண்டும், அவனோடு தனித்திருந்து உரையாடுவதில் இன்பம் காண வேண்டும், அவனுக்கு முன்னால் கண்ணீர் துளிகளை வடிப்பதில் நான் ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஒரு முஃமின் எதிர்பார்ப்பான். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி ஒரு முஃமின் தன்னுடைய ரப்போடு பேசுகிறான், ஒரு முஃமின் தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை யாரிடம் இருக்கிறதோ, தொழுகையில் உள்ளச்சம் யாரிடம் இருக்கிறதோ, தொழுகையில் இஹ்லாஸ் யாரிடம் இருக்கிறதோ, அந்த மனிதர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டார்கள், வீணான டென்ஷனுக்கு ஆளாக மாட்டாங்க, வீணான பிரச்சனைக்கு ஆளாக மாட்டாங்க. யாராவது உங்களோட வாழ்க்கையில வீணான பிரச்சனைகள், வீணான கஷ்டங்கள், வீணான மனக்குழப்பங்கள் என்று நினைக்கிறீர்களோ, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மருந்து, ஒரு மெடிசன் என்னன்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு மருந்து என்னவென்றால், அவர்கள் ரப்போடு தன்னுடைய ரப்போடு உரையாடுவது, தன்னுடைய ரப்போடு பேசுவது, தனது ரப்பிடம் சுமைகளை இறக்கி வைப்பதுதான் அவர்களுக்கு பெரிய ஒரு நோய்க்கான நிவாரணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, மனிதர்கள் எல்லாரும் ஒரு பக்கத்தில் இருந்தால்
தொழுகையாளிகள் மட்டும் ஒரு பக்கத்தில் இருப்பார்கள். அவர்களுடைய உள்ளம், அவர்களுடைய ஆன்மா பக்குவமானதாக, அவர்களுடைய ஆன்மா பரிசுத்தப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதுதான் தொழுகையினுடைய இலக்கு, இலக்கு, ஜகாத்தினுடைய இலக்கு, ஹஜ்ஜினுடைய இலக்கு, இபாதத்துகளினுடைய இலக்கு அதுதான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற, ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கிற இந்த தொழுகையை நாம் சரியாக பேணுவோம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், 2 விதமான தொழுகையாளிகள். ஒன்று உடலால் தொழுதவர்கள், பிறருக்கு காண்பிக்க தொழுதவர்கள். இன்னும் ஒரு கூட்டம் உள்ளத்தால் தொழுதவர்கள், ரப்புக்காக தொழுதவர்கள். இந்த 2 கூட்டத்தையும் அல்லாஹ் சொல்றான். 2 தொழுகையாளிகள் தான். ஆனா முதலாவது கூட்டம் அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் வயம்னஊனல் மாஊன். முதலாவது கூட்டம் அவர்கள் தொழுதார்கள், ஆனால் பிறருக்கு காண்பிக்க தொழுதார்கள். அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழவில்லை. தொழுதார்கள், முசல்லீன் தான், தொழுதார்கள். ஆனா அன்சலாத்தீம் சாஹூன் அல்லதீனஹும் அன்சலாத்தீம் சாஹூன், அவருடைய உடலால் தொழுதார்கள், உள்ளத்தால் தொழவில்லை. உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை கொண்டு வரவில்லை, அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லை. தொழுகையில் அவர்கள் பராமுகமாக இருந்தார்கள், தொழுகையில் மறதியோடு இருந்தார்கள், தொழுகையில் அவர்கள் ஏனோ தானோ என்று அவர்கள் சிந்தனைகளை சிதறவிட்டு கொண்டு தொழுதார்கள். இந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். அவருடைய தொழுகையுடைய உண்மைத்தன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அவர்கள் தொழவில்லை, அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் என்ன செய்றாங்க? மனிதர்கள் காண்பிக்க தொழுகிறார்கள். வயம்னஊனல் மாஊன், அற்ப பொருட்களை கூட மனிதர்கள் கொடுக்க மாட்டாங்க. தொழுகையாளிகள்கிட்ட உள்ள ஒரு பண்பு என்ன தெரியுமா? நான் என்ற ரப்புட்ட முறையிட்டா ரப்பு தருவான் என்று இருந்தா அடுத்தவனுக்கு கொடுக்கிறதுல அவன் கஞ்சித்தனம் காட்ட மாட்டான். தொழுகையாளிகள்கிட்ட கொடுக்கிற பண்பு இருக்கும். அல்லாஹ் தொழுகையாளிகளை பத்தி சொல்லும் பொழுது இந்த பண்பை சேர்த்து சொல்வான். அதாலதான் தொழுகையை சொல்லும் பொழுது ஜக்காத்தையும் சேர்த்து சொல்றான். தொழுதா அவன் கொடுப்பான், தொழாதவன் தொழுகையில பேணுதல் இல்லைன்னா கொடுக்க மாட்டான். ஏன்ற ரப்பு எனக்கு தருவான், இங்க 10 அங்க 100 வருமெண்டா ஒரு மனிதன் கொடுப்பதில் இன்பம் காணுவான். கொடுக்க கொடுக்க கூடுகிறது என்றால் ஏன் கொடுக்காமல் இருக்க வேண்டும்? கொடுக்க கொடுக்க கூடுகிறது, ஆனால் கொடுக்க முடியவில்லை என்றால் ஈமான் கூடவில்லை. அல்லாஹ் சொல்றான், வயம்னஊனல் மாஊன், அற்ப பொருட்களை கூட மனிதனை கொடுக்க மாட்டான். அப்படி இருந்தால் தொழுகையில் கோளாறு இருக்கிறது. தொழுகை என்பது அவனுடைய ஈமானிய வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டும். சமூக வாழ்வில் அவனுக்கு ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். சமூக வாழ்வில் அவன் தர்மம் செய்கிற, சமூகத்தோடு இணங்கி இருக்கிற ஒரு பக்குவ நிலையை கொடுக்க வேண்டும். சமூகத்தில் அவன் ஒரு பேணுதலான மனிதனாக இருக்கிறான்னா தொழுகை சீராக இருக்கும். தொழுகை சீராக இருந்தால் அவனுடைய சமூக வாழ்க்கை சீராக இருக்கும் என்பதை இந்த அல் மாஊன் என்ற அத்தியாயம் சொல்கிறது. குறிப்பாக இந்த வசனங்கள் சொல்கிறது.